ஜனநாயகன் படத்தோட நியூ ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றியும் ஜனநாயகன் படத்துக்கு எதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிற உண்மையான காரணத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பொலிட்டிக்கல் இஷ்யூவா இல்லைன்னா கோர்ட் ப்ராப்ளம் பண்ணுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டாப் 5 ரீசனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது, ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் கண்டென்ட். ஜனநாயகன் ஒரு சாதாரண கமர்ஷியல் மூவி கிடையாது. இதில் அரசியல் கருத்துக்கள், ஆட்சியாளர்களை பற்றிய விமர்சனம், சிஸ்டத்துக்கு எதிரான டைலாக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதில் யூஏ சர்டிஃபிகேட் இருக்கணும்னா சில்ட்ரன் ப்ளஸ் பேரண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சொசைட்டியில் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னு சிபிஎஃப்சி நினைக்கலாம். அதனால் யூஏ சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ரீசனை பார்க்கும்போது வைலன்ஸ், ப்ரூட்டல் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சீன்ஸுகள் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஃபைட் சீன்ஸில் கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கலாம், போலீஸ் வைலன்ஸ் இருக்கலாம், இல்லைனா பப்ளிக் ஆங்கராக இருக்கிற மாதிரி ஆங்கர் சீன்ஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சிபிஎஃப்சி என்ன நினைக்கும் அப்படின்னா எக்ஸஸ் வைலன்ஸ், அதாவது எக்ஸஸ் வைலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நாட் சூட்டபுள் ஃபார் சில்ட்ரன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ இதை யூஏ சர்டிஃபிகேட் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மூணாவதா, ஸ்ட்ராங் டைலாக் இருக்கலாம் அப்படின்னு இந்த மூவியில் சொல்லப்படுது. ஃபயரா பொலிட்டிக்கல் பஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆங்கர் ஸ்பீச் இருக்கலாம், சிஸ்டத்தை எதிர்த்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி நிறைய டைலாக்கள் இருக்கலாம், அதாவது அரசியல்வாதிகளை எதிர்த்து கேட்குற மாதிரி டைலாக்கள் இருக்கலாம். ஸோ இதுவும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க இதையும் ஸ்டாப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் அதை தவறாக புரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவதா, ஆன்டி சிஸ்டம் மெசேஜ். அதாவது போலீஸை நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணாலோ இல்லை கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ இது பண்ணாலோ இங்கே பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கோர்ட்டு பொலிட்டிஷியனை வீக்காக காட்டுறது, இல்லைன்னா மத ரீதியாக ஏதாவது பேசியிருந்தாலோ இல்லை மத ரீதியாக ஏதாவது பண்ணியிருந்தாலோ அதுவும் இங்கே பார்க்கப்படுது. அதுவும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க. இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஐந்தாவதா, அடல்ட் கண்டென்ட் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆல்கஹால், ஸ்மோக்கிங் சீன்ஸு அப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இதில் பேட் வேர்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூஏ சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா அந்த மூவி பேடான மூவி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மூவி ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. கண்டென்ட் பவர்ஃபுல்லாகவும் போல்டாகவும் இருந்துச்சுன்னா சிபிஎஃப்சி ஏ சர்டிஃபிகேட் தான் இதில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சில நேரம் யூஏ கிடைக்காததே கூட மூவிக்கு ப்ளஸ் பாயிண்டாக கூட மாறும். இந்த விஷயங்கள்லாம் பொதுவாக பேசப்படுற விஷயங்கள். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நேரத்தில் ஜனநாயகன் மூவியை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் பொலிட்டிக்கல் இது இருந்தே ஆகணும். பொலிட்டிக்கல் ரீசன் தான் காரணமாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மற்ற மூவிக்கெலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா படத்தையும் அவங்க இது பண்ணாலும் கரெக்டாக மூவி ரிலீஸ் ஆகிற டைமில் கரெக்டாக கொடுத்துருவாங்க. எப்படினாலும் இவங்க கட் பண்ண சொன்னாலும் எவ்வளோ கட் பண்ணிவிட்டு எத்தனை கட்டு இருந்தாலும் அவங்க கட் பண்ணிவிட்டு கொடுத்தா திரும்ப ஓகே பண்ணிடுவாங்க. பட்டு இங்கே பார்த்திங்கன்னா 4 பேர் ஓகே பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வேண்டான்னு இருக்காங்க. அவர் திரும்பவும் போய் இது பண்ணியிருக்காரு, லெட்டர் எழுதி கொடுத்து ஸ்டாப் பண்ணி கோர்ட் வரைக்கும் கொண்டு போய் இப்போ மூவியை ரிலீஸ் ஆக விடாமையே தடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜட்ஜ் கொடுத்தாங்க, ஓகே நீங்கள் இதை யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாலும் இரண்டாவது அடுத்த கோர்ட்டில் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் இனிமே இவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் அங்கே கேட்டாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க ஜனவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஒத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மூவி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக எல்லாரும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன ரீசனாக இருக்கும், உங்களுக்கு என்ன தோணுது, கண்டிப்பாக பொலிட்டிக்கலாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க, ஓப்பனாக சொல்லுங்க. நமக்கு கருத்து சுதந்திரம் கண்டிப்பாக இருக்கு. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, பாய்.